இந்தியாவுக்கு கிளம்பியாச்சு. இந்த தடவை வெக்கேஷனுக்கு போகல, பர்மனெண்ட்டாக இந்தியாவிலேயே இருக்க போகிறோம். 16 வருஷம் துபாய் லைஃப் வாழ்ந்துட்டேன். இந்த 16 வருஷத்தில் ஒரு நாள் கூட இந்தியாவை மிஸ் பண்ணாமல் இருந்த நாளே கிடையாது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு நம்ம ஊர் ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இனிமேல் நம்ம இந்தியாவில் தான் இருக்க போகிறோம், நம்ம சொந்த ஊரில் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் ஏர்போர்ட் பக்கம் வந்த உடனே ஒரு மாதிரி வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. மனசெல்லாம் படப்படன்னு இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் துபாயில் தான் இருப்பார், நானும் பசங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். பசங்களோட எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த முடிவுக்கே வந்தோம். சோஃபியன் போகிறது 9th கிரேடுன்றதுனால, ஸோ 9th கிரேட்லேருந்து இந்தியாவில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கேயே வந்துட்டோம். வருஷத்தில் ஒரு தடவை வெக்கேஷனுக்கு வரும்போது நல்லா ஜாலியாக 2 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். ஆனால் இனிமேல் இங்கே தான்னும்போது விலைவாசிலேருந்து எல்லாமே நான் புதுசாக கற்றுக்கணும். பசங்களுக்கு 2 மாதம் லீவுன்றதுனால ஸோ எனக்கு நல்லா டைம் கிடைக்கும், ஓரளவுக்கு ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன்.